ஊடகத்துறை உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியுடன் பின்மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அரங்கில் இருக்கிறவர்களை அறிமுகம் செய்ய வேண்டியதனுடைய கடமை. அருகில் இருப்பவர் வலதுபுறம் வழக்கறிஞர் திரு அருள்மாணிக்கம் அவர்கள், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய இணை நிறுவனர். இடதுபுறம் அருகில் இருக்கிறவர் திரு அன்பழகன் அவர்கள், அவரும் இணை நிறுவனர்களில் ஒருவர். தம்பி இளங்கோவன் அவர்கள் இந்த அமைப்பினுடைய செயற்குழு தலைவராக இப்போது செயல்பட்டு வருகின்றார்கள். இன்னொரு அன்பழகன் அவர்கள் செயற்குழு செயலராக செயல்பட்டு வருகின்றார்கள். அருகில் இருக்கும் ராஜேந்திரன் அவர்கள் இந்த அமைப்பின் துணைத் தலைவர்களில் ஒருவர். திரு நந்தகுமார் அவர்கள் பின் இருக்கிறவர், அவர் இணை தலைவர்களில் இணை செயலராக செயல்பட்டு வருகின்றார். துணைத் தலைவர் விஸ்வா அவர்கள் வலதுபுறம் இருக்கிறார், கவனிக்கவில்லை, மன்னிக்கவும். வருகின்ற ஜூலை மாதம், மன்னிக்க வேண்டும், இந்த மாதம் ஜூலை மாதம் 24, 25 நாட்களில் தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற எமது அமைப்பு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் அக்ரிகல்ச்சர், காமர்ஸ், இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீசஸ், சிடாசிஸ் என்று பொதுக்களத்தில் அறியப்படுகிறது, தன்னுடைய முதல் உலக மாநாட்டை நடத்துகிறது. உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து தமிழ் தொழிலதிபர்கள், வணிகர்கள், ஆண்டர்பிரினியர்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வருகின்றார்கள். இதில் 2 விஷயம் ரொம்ப குறிப்பாக சொல்லணும். ஒன்று, இந்தியாவிற்குள்ளேயே மிகப்பெரிய சந்தை தமிழர்களுக்கு இருக்கிறது. இதை பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதில்லை. இந்தியாவினுடைய தொழில் வணிக சமூகங்களான குஜராத்காரர்கள், மார்வாடிகள் புரிந்திருக்கிற அளவுக்கு தமிழர்களாகிய நாம் புரியவில்லை. 147 கோடி மக்களை கொண்ட ஒரு மிகப்பெரிய சந்தை இந்தியா. நாம் தமிழகத்திற்கு உள்தான் அதிகம் வணிகம் தொழில் செய்கிறோமே தவிர, தமிழகத்தை கடந்து குஜராத்திகளைப் போல், மார்வாடிகளைப் போல் நாம் வெளியே செல்வதற்கு ஏதோ ஒரு உளவியல் தயக்கம் இருக்கிறது, நாம் செல்வது இல்லை. உலக சந்தைகளை விட இந்தியா மிகப்பெரிய சந்தை என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். எனவே தமிழகத்தினுடைய எல்லா நகரங்களிலும் இருக்கிற தொழில் வணிக தமிழர்களை நாங்கள் இந்த மாநாட்டிற்கு 10,000, 50,000 கோடி தொழில் செய்கிறவங்களை கூப்பிடல. சிறு குறு நடுத்தர வளர்வதற்கு வாய்ப்புள்ள அந்த தொழில் அதிபர்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் இயங்கி வருகிறது. உங்களுக்கு தெரியும், எங்களினுடைய எல்லா முயற்சிகளும் ஒரு தமிழ் வேரோட்டத்தோடு இருக்கும். சென்னையில் மட்டுமே 12 கிளைகள் இயங்குகின்றன. ஒவ்வொரு கிளையும் தமிழ் பெயர் தாங்கி, அது அலைகள், அனிச்சம், செங்காந்தல், ஆம்பல், திரவியம், வாகை, இப்படி என்றெல்லாம் தமிழ் பெயர் சூடி இயங்குகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் அது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தான். மீண்டும் நான் சொல்ல வந்த கருத்திற்கு வருகிறேன். எனவே இந்தியாவிற்குள் தமிழர்கள் தொழில் வணிகத்தை விரிவுபடுத்த வேண்டும், தமிழகத்திற்குள் விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக கோவையிலிருந்து ஒரு 40 தொழிலதிபர்கள் வருவார்கள், மதுரையிலிருந்து வருவார்கள், நாகர்கோவிலிருந்து வருவார்கள், திருச்சியிலிருந்து வருவார்கள். நம் தமிழகத்திற்குள்ளேயே பரஸ்பரம் ஒருவருடைய தொழில் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு இங்கேருந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போகணும், இவருடைய தொழிலை புதுக்கோட்டைக்கு கொண்டு போகணுன்னா இந்த அமைப்பு, இந்த மாநாடு உதவியாக இருக்கும். நம்ம வெளிநாட்டிற்கு போவதற்கு முன்னால் உள்நாட்டிலேயே நாம் தொழில் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இரண்டாவது, நான் சொன்னதை போல இந்தியா, இப்போ பெங்களூரில் மட்டுமே எங்கள் தாய்மொழி தமிழ் என்று அரசுக்கு அறிக்கையிட்டு பதிவு செய்திருக்கிற தமிழர்களின் எண்ணிக்கை 2011, அதுக்கு பிறகு இன்னும் அந்த கணக்கு வரல, 11ல் 24 லட்சம் பேர் எங்கள் தாய்மொழி தமிழ் என்று அறிக்கையிட்டு சொல்லுகிறவர்கள். அப்படின்னா தமிழகத்திலிருந்து அங்கு சென்று வருகிறவர்கள் இப்படியெல்லாம் பார்த்தா குறைந்தது நம்மை பொறுத்தவரை 30 லட்சம் பேர் தமிழர்களாக இருப்பார்கள். இப்போ அங்கே நமக்கு 7 சாப்டர் இருக்குது. 7 சாப்டர்னா இதனுடைய ஒரு துணை அமைப்பினுடைய ஒரு சாப்டர். கர்நாடகாவில் தமிழர்கள் பெரிய தொழில் செய்ய முடியும், அது ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அது வளர்கின்ற ஒரு மாதிரி வேளாண்மைக்கு ஒரு முக்கிய. ஸோ பெங்களூரிலிருந்து மட்டுமே நமக்கு ஒரு 30-40 தொழில் வணிக தமிழர்கள் இந்த மாநாட்டிற்கு வருவார்கள். அதே போல் கோவாவில் சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, ஒரு கர்மாத்தூர் மதுரக்கார தமிழர் அங்கே ரிசார்ட் வச்சுருக்கிறார். ஒரு கோயம்புத்தூர் தமிழர் பெரிய ஃபேன் ஃபேக்ட்ரி வச்சுருக்கார். கோவாவில் தமிழர்கள் இவ்வளவு சிறப்பாக இருப்பார்கள் நமக்கு தெரியாது. இதையெல்லாம் தெரிந்து இவர்கள் வழியாக நம் தமிழர்கள் தொழில் வணிகத்தை இந்தியாவிற்குள் பெருக்க வேண்டும் என்பதும்,
வெளிநாடுகளை பொறுத்தவரையில் யாரை அதிகமாக இலக்கு வைத்து அழைத்திருக்கிறோம் என்றால், இந்தியா இப்பொழுது சுதந்திர வணிக ஒப்பந்தங்கள் பல நாடுகளோடு செய்து வருகிறது. அமீரகத்தோடு செய்துவிட்டது, யுஏஇ, துபாய், ஷார்ஜா, அபுதாபி. ஓமானோடு செய்திருக்கிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தோடு அந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பண்ணியிருக்குது. மாதிரி ஆஸ்திரேலியாவோட பண்ணியிருக்குது. இந்த நாடுகளில் உள்ள தமிழர்கள் இந்த மாநாட்டிற்கு வருவார். அப்போது அங்கெல்லாம் இப்போ தங்கு தடையின்றி தொழில் வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற அந்த இதை பயன்படுத்தி கொள்வதற்கு, உள்ளூர் வணிகத்தை உலக வணிகமாக மாற்றுவதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாநாட்டின் ஊடாக கிடைக்கும். எனவே தான் இந்த சந்திப்பினூடாக மாநாட்டுக்கு வாங்க, கட்டாயம் உங்களுக்கு உலக தொடர்புகளும் நட்புகளும் கிடைக்கும். www.ctrasis.in என்கின்ற அந்த CTACIS ctrasis.in அது வழியாக நீங்கள் பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் வளரும், விரியும். இன்னும் நல்ல நல்ல பயிற்றுவிப்பும் அனுபவங்களும் நீங்கள் கற்றுக்க முடியும். இப்போ மாஃபா பாண்டியராஜன் சார் இருப்பார், CK குமரவேல் சார் இருப்பார், மணி பேச்சு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் சார் இருப்பார், ஈஷா ஹோம்ஸ் சுரேஷ் கிருஷ்ணன் இருப்பார். அப்புறம் தமிழக மற்றும் ஒன்றிய அரசினுடைய முக்கிய சிறு குறு நடுத்தர தொழில்களுக்கான அமைப்புகள் இருக்குது. MSME அமைப்பு இருக்குது, அலுவலகம் இருக்குது, சிட்பி இருக்குது, டிக் இருக்குது. இப்படி பல்வேறு அமைப்புகளினுடைய அதிகாரிகள் வருகிறார்கள். அப்போது அவங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் இருக்குது, அதை எப்படி நம்மவர்களுக்கு கொடுக்க முடியும், இதெல்லாம் இந்த மாநாட்டில் வரக்கூடிய வாய்ப்புகள். ஸ்டால் போடலாம், உங்களுடைய தொழில் வணிகத்தை நீங்கள் எக்ஸிபிட் பண்ணலாம். இப்போ ஒரு கேள்வி எல்லாம், இந்த மாநாட்டுக்கு நாங்கள் வச்சிருக்கிற பேர் தமிழர் 4.0ன்னு வச்சுருக்கிறோம். 4 சுழியம், 4 சுழியம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பலருக்கும் புரியாது. இது என்ன 4.0ன்னு வச்சுருக்கீங்களே என்ன அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லைங்க, 4 காலகட்டங்களாக தமிழர்களினுடைய பயணத்தை நாங்கள் வகுக்க முயல்கின்றோம். ஒன்று, அறமும் தமிழும் வளர்ந்த சங்கம் வரையான காலம், 3ஆம் சங்கம் வரையான ஒரு நெடும் காலத்தை தமிழர் 1 சுழியம் அல்லது 1.0 என்று வைத்திருக்கிறோம். தமிழர்கள் பெரும் கடல் வணிகத்தை கட்டுப்படுத்தி பேரரசுகளும் உருவாக்கிய பாண்டிய மன்னர்கள் காலம், ராஜேந்திர சோழனின் காலம் அப்படிங்கிறத தமிழர் 2.0 அப்படின்னு வச்சிருக்கிறோம். வள்ளலார் சுவாமிகள் தொடங்கி பேரறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர் என சமூக நீதி கல்வி பரவலாக்கத்தின் ஒரு பெரும் காலம் இருந்தது. அது தமிழர் ஒரு 3.0ங்கிற காலம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழில் வணிகத்தில் உலகத்தில் சிறந்து, அறிவு திரட்சியில் நீங்கள் பெரிதாக வளர்ந்து, கூகுள், மைக்ரோசாஃப்ட், மெட்டா இது போல் நீங்கள் வளர்ந்து ஒரு இனமாக நின்றால்தான் உலகத்தில் மதிப்பு கிடைக்கும். அப்படி ஒரு உயர் நிலைக்கு தமிழர்கள் வர வேண்டும் என்றால் தொழில் வணிகத்தில் வெல்ல வேண்டும், அறிவுத்துறைகளில் வெல்ல வேண்டும் என்கின்ற அழைப்பை சொல்லுகின்ற ஒரு குறியீடாகத்தான் இந்த மாநாட்டிற்கு தமிழர் 4.0 4 சுழியம் அப்படிங்கிற ஒரு பேரை நாங்கள் வச்சிருக்கிறோம். இந்த 4வது அந்த காலகட்டத்தில் நாங்கள் தான் அதை முன்னாடி நிற்கிறோம்ல, இந்த கருத்தை உறக்க சொல்கிறோம். நம்ம அதில் பெருசாக வளரணும், ஒருத்தர் ஒத்துழைக்கணும், இன்னொருத்தருடைய வெற்றியை நம்ம வெற்றியாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு பண்பாட்டையும் இதுக்குள்ளே நாங்கள் வளர்த்துட்டு வரோம். இவங்க எல்லாமே அந்த அமைப்பினுடைய தலைவர்கள், அமைதியாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரக்கூடிய தலைவர்கள். உண்மையில் சொல்ல போனால் தமிழ் பற்றோடு இயங்கி வருகின்ற ஒரு தொழில் வணிக அமைப்பு என்றால் எங்கள் அமைப்பை தான் சொல்ல முடியும். இந்த அமைப்பு பெற்றெடுத்த குழந்தை தான் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும், த ரைஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அந்த ரைஸ் அமைப்பை பெற்றெடுத்ததே இந்த தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் தான். இந்த மாநாட்டின் ஊடாக தமிழ் எல்லா வணிகர்களுக்காகவும் தொழிலதிபர்களுக்காகவும் தமிழக அரசுக்கு சில வேண்டுகோள்களை நாங்கள் சமர்ப்பித்து அவருக்கு மனு கொடுக்கவும் இருக்கிறோம்.